கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் தியானத்துக்காக வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நிறைய நேரங்களில் நாம் போடுற பிளான்ஸ், நாம் போடுற திட்டங்கள் செயல்படணும்னு நினைக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனால் உண்மையான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் திட்டமிட்டாலும் உங்களுக்கு மேலாக தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டமிடுகிறவர் என்பதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய நேரத்தில் நாம் என்னவோ நம்ம வாழ்க்கைக்கு நாம் அதிகாரி என்று நினைக்கிறோம். இல்லை, உங்கள் வாழ்க்கை உங்களுடையது அல்ல. உங்கள் ஜீவியமே உங்களுடையது கிடையாது, அது தேவனுடையது. பவுல் அருமையாய் சொல்கிற, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவர்களாகி நீங்கள் தேவனை தான் மகிமைப்படுத்தணும். இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம குழந்தைகளாக இருந்தபோது அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்கிறோம். வளர வளர நம்மை நாமே சார்ந்து கொள்கிறோம். இது சரீர வளர்ச்சி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனை சார்ந்து தான் வாழணும். ஞானி அருமையாக எழுதுகிறார், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஏன்னா நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த ஞானம், புத்தி, அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் அவர்கிட்ட உட்காரணும். ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கி இந்த காரியத்தில் நான் உடன்படுகிறேன். ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. இதை நான் எப்படி செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க. இதுதான் ஞானமுள்ள செயல். நம்ம நிறைய நேரத்தில் இதை யோசிக்காமல், எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, நான் இவ்வளோ தொழில் பண்ணியிருக்கிறேன், நான் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறேன், நான் இவ்வளோ விஷயங்களில் நல்லா படித்து தேறி இருக்கிறேன். நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய படிப்போ இதெல்லாமே தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் செய்கைகளை, உங்கள் வழிகளை, நீங்கள் செய்ய போகிறதை முதலாவது நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன். அப்பொழுதுதான் உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லுகிறார். இதை சொல்லுகிறவர் சாதாரண இல்லை, ஞானிகள். சாலமோன் நல்ல ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்தை பார்க்க எப்படியெல்லாம் இந்த ராஜா இப்படி இருக்கிறாரே, அந்த காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஆச்சரியப்பட்டு ராஜாக்கள் தேடி வந்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது, உண்மைதான். ஆனால் அவரே இதை தான் சொல்கிறாரு, உன் செய்கைகளை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாலிப பசங்களுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, பூமர் ஆன்டி, பூமர் அங்கிள்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பூமர் இந்த வாயில் போட்டு இந்த சிவிங்கி அப்படின்வாங்க, அதை போட்டு மென்னா ஆடி இப்படி ரப்பர் மாதிரி இழுக்கும். ஸோ இவங்க இந்த வாலிபர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் எதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேரை வைப்பாங்க, இவங்க சரியான ஒரு பூமர் அப்படின்னு. இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர்கிட்ட ஏன் போகிறதில்லைன்னா, அது அவங்க ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொன்னால் அவர் ஏதாவது வசனம் சொல்லுவார், இல்லைன்னா பிரசங்கத்தின் மூலமாக பேசுவார், நமக்கு எதுக்கு இதெல்லாம், அதனால் ஆண்டவரெல்லாம் வேணாம், நாமளாம் இறங்கி ஏதாவது செஞ்சுருவோம். ஆனால் பிரச்சனையான பிறகு மட்டும் ஆண்டவர்கிட்ட வர்றது, ஆண்டவரே இப்படி பிரச்சனையாயிருச்சு ஆண்டவரே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இதே ஞானி தான் சொல்கிறார், உன் வழிகளெல்லாம். ஏன்னா நம்ம பெரிய ஞானின்னு எப்போ நினைக்கிறோமோ, நான் ரொம்ப பெரிய அறிவாளி, நான் ரொம்ப சாதிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போ எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் அங்கே ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறீங்க. இந்த 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 அனுபவமும் சரி, நம்மளுக்கு இருக்கிற அறிவு, திறன், ஆற்றல் இதெல்லாம் சரி, தேவனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்றதை மறந்துடாதீங்க. சரி, இப்போ ஒரு பெரிய பில்டர் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் ஒரு 20 வருஷமாக பில்டிங் கட்டுறாருன்னு வச்சுங்க. அதனால் அவர் எப்பொழுதுமே அவர் கட்டுற பில்டிங்கில் நிற்கணும்லாம் சொல்ல முடியாது.
சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போர் பக்கத்தில் முகலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு உள்ளேயே போயிடுச்சு. அதை கட்டுகிறவர்கள் ஒரு நல்ல பில்டர்ஸ் தான். அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் கட்டியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஒரு பில்டர் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறாங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக தான் இருப்பாங்க. ஆனாலும் இயற்கைக்கு முன்னாடி, இந்த தேவனுடைய படைப்புக்கு முன்னாடி, அவருடைய ஞானத்துக்கு முன்னாடி நம்முடைய ஞானம் எல்லாம் குறை உள்ளதாக தான் இருக்குது. அப்போது நான் செய்ய வேண்டியது என் வழிகளெல்லாம் அவரை நினைக்கணும். அவரை நான் நினைக்கணும்னா அவர்கிட்ட நான் ஒப்புவிக்கணும். எனக்கு ஆபத்து மட்டும் வரும்போது மட்டும், ஆண்டவரே எனக்கு ஆபத்து, இதென்ன ஃபோன் பண்ணி 100 கூப்பிட்டு போலீஸே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்ற மாதிரியா? உண்மைதான், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லியிருக்காரு. அப்போது நான் ஆபத்து காலத்தில் மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே நான் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட என்னுடைய பிரச்சனைகளை சொல்லி, ஆண்டவரே நான் இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், நான் இப்படியா ஒரு விஷயத்தை நான் முன்னெடுக்கிறேன், நான் இப்படி ஒரு முயற்சி பண்ணுறேன், இதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு வழி நடத்துங்க. இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம். இதுதான் உண்மையாகவே ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் அவரை நினைத்து கொண்டு நம்ம செய்யும்போது, அவர்கிட்ட சொல்லிட்டு செய்யும்போது நிச்சயமாக அதை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஒரு வீட்டில் தகப்பன் ஒருத்தர் 3-4 பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையின் எதிர்காலங்களை வழிவகுத்து கொடுத்தார். இந்த கடைசியாக இருக்கிற மட்டும் கொஞ்சம் அவ்வளோ படிப்பில் திறமையானவன் இல்லை. மற்ற 3 பேரும் நல்ல ஓரளவு படித்து ஓரளவுக்கு ஆளாயிட்டாங்க. அப்போ இந்த 3 பேருக்கும் நடத்தின விதங்கள் வித்தியாசமாக இருந்தது. மூத்தவனை ரொம்ப இறுக படித்திருந்தார், 2ஆவதுவனுக்கு கொஞ்சம் சில சலுகைகளை கொடுத்தார், 3ஆவதுவனுக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் விடுதலையான விஷயங்களெல்லாம் கொடுத்தார். இந்த கடைசி ஆளை மட்டும் எப்பொழுதும் கையில் பிடிச்சிட்டே இருந்தார். இவனுக்கு அதனால் அப்பா மேலே ரொம்ப கோபம். ஏன் அப்பா என்னை விடவே மாட்டுறாரு, என் கையே பிடிச்சிட்டு இருக்கிறாரே அப்படின்னு. ஒரு நாள் அவருடைய தகப்பன் நித்திரை அடைந்தார், இறந்து போனார். அன்னைக்கு தான் அவருடைய பிரச்சனை என்னன்றது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் என்ன நினச்சார்னா, ஐயோ அப்பா என்னை கையே விட மாட்டானே, அப்பாவை என் கைக்குள்ளேயே என்னை வச்சிருக்கிறாரு. இல்லை, அத்தனை நாட்கள் அவரை அவர் கைக்குள்ளே வச்சதுக்கு காரணம்னா அவனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், அவனுடைய வளர்ச்சி அவ்வளோதான். அவன் சின்ன வயசில் 4ஆவதாக பிறந்ததுனால கொஞ்சம் செல்லம் அதிகம், அதனால் கொஞ்சம் நிறைய விஷயங்களை குறை உள்ளவனாக இருந்தான். இது எப்போ அவனுக்கு புரிந்ததுன்னா அவங்க அப்பா இறந்த பிறகு தான் தெரிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் நிறைய நேரங்கள் நம்ம தவறுகள் செய்து நாம் நம்முடைய ஸ்தானங்களை இழந்து நாம் புத்தி இல்லாமல் நடந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்கும் போது தான் நம்மளுக்கு புரியுது, ஓ இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி சொன்னாரோ, அதனால தான் இத்தனை நாட்கள் நம்மளை இப்படி நடத்தினாரோ. இதுதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. ஏன் ஆண்டவரே நம்ம நினைத்து கொள்ளணும், ஏன் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்புவிக்கணும்? நம்முடைய கெப்பாசிட்டி என்னன்னு படைத்தவருக்கு தான் தெரியும். அநேக நேரத்தில் பெற்றோருக்கு கூட தெரியாது. அநேக பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளை சரிவர புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் படைத்த ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இந்த பிள்ளைக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, இந்த குழந்தைக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும். அதனால தான் இவர் சொல்கிறாரு, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். 2வது என்னன்னா, நாம் இப்படிலாம் ஒப்புவிக்கிறோமே, எரிச்சலோடு இருக்கக்கூடாது. வாசிக்கலாமா? சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். அப்போது நான் ஒப்புவிச்சா மட்டும் பார்த்தாது, நான் அவர்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும். அவர் எனக்கு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஐ நீட் ஜாய், அந்த ஹாப்பினஸ் எனக்கு வேணும். எரிச்சலோடு உட்காந்துருக்கக்கூடாது. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு, எனக்கு கொஞ்சம் சுதந்திரங்களை கொடுக்கலாமே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஹீ நோஸ் எவ்ரிதிங். அவர் சர்வத்தை உண்டு பண்ணினவர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஒன்றே ஒன்று, நாம் அவருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து, சரி எங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நன்மையாக தான் செய்வார் அப்படின்னு இருக்கும்போது தான் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அருளை செய்வார். நம்ம எரிச்சலோடு வேதனையோடு கோபத்தோடு அப்படி இருக்கும்போது அது ரொம்ப வேதனைகளை தான் உண்டு பண்ணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க.
இதை நல்லா புரிந்து கொண்ட பரிசுத்தவான்களும் இதை நல்லா புரிந்து கொண்ட ஊழியர்களும் தெளிவாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அவரிடத்தில் தீமை இல்லை, நன்மையே இருக்கிறது. நான் நிறைய நேரங்களில் வேதத்தில் வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன். இப்போ தாவீதே எடுத்தாலும் சரி, அவர் எவ்வளோ இழப்புகள் மத்தியிலும் தேவனை தேடுகிறார். ஆண்டவரே நான் அதை பெற்றுக்கொள்ளலாமா, திருப்பிக் கொள்ளலாமான்றாரு. எவ்வளோ சூழ்நிலை மத்தியிலையும் ஆபிரகாமா இருக்கட்டும், இல்லை யோபுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் பாருங்க, அவர்கள் நன்மையில் மாத்திரமல்ல தீமையிலும் அவரை நம்பினார்கள். தே ஆர் ட்ரஸ்டட் காட். அவங்க நம்பினாங்க. ஆபிரகாம்கிட்ட இத்தனை வயசில் கொடுத்த பிள்ளைய திரும்ப ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணல. யோபு எல்லாவற்றையும் இழந்த போது முறுமுறுக்கலையே, இல்லை. தே ஆர் ட்ரஸ்டட், தே வெயிட்டட். அவங்க காத்திருந்தாங்க, நம்பினாங்க. மிக முக்கியமாக மன மகிழ்ச்சியாக நம்ம கர்த்தருக்குள்ள, ஓகே தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார் அப்படின்னு நான் இருக்கும்போது நிச்சயமாக அவர் என் பாதைகளை செவைப்படுத்துவார். என் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். அப்போ நான் என் செய்கைகளை அவளை ஒப்புவிக்கணும், என் வழியில் அவரை நினைத்து கொள்ளணும். கட்டாயமாக நான் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதம் 55:22 வாசிக்கலாம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எஸ், அஃப்கோர்ஸ், கட்டாயமாக நான் அவர் மேலே என் பாரத்தை வைக்கும்போது, அவரை நான் நிச்சயமாக நான் நம்பும்போது அவர் நிச்சயம் ஆதரிப்பார், என்னை கைவிட மாட்டார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும், எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சந்தர்ப்பங்களும் நம்மளை கைவிடலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நிச்சயமாக சில சூழ்நிலைகள் பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் வேறு வழியே கிடையாது. கர்த்தர் மேலே தான் உங்கள் பாரத்தை வச்சு ஆகணும். ஏன் அப்படின்னா, நாம் சுமக்க வேண்டிய மிக முக்கியமான எல்லா பாவமான எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். இப்போ என்னுடைய எல்லா பொறுப்பையும் அவர் தான் சுமந்திருக்கிறார். என்னையே சுமக்கிறதே அவர் தான். அப்படின்னும் போது என் பாரத்தை மட்டும், என் பிரச்சனையை மட்டும் நான் சுமக்கிறதுனால எனக்கு ஒரு விஷயமும் இல்லையே, எனக்கு 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 ஒன்றுமே கிடையாது. நான் கட்டாயமாக நான் அவர்கிட்ட நான் சரண்டர் பண்ணானா தான் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கும். இப்போது அதிகமாக கிறிஸ்தவ உலகத்துலேயும் இந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இது என்ன அப்படின்னா, நம்மளால் தீராத பிரச்சனையை நாமளே தீர்த்துருவோன்னு நினைக்கிற ஒரு விதமான ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. நம்மளால் அது முடியாது. நம்மளால் போய் ஒரு மலையை போய் பெயர்க்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் மலை கூட மலை மாதிரி இல்லாத ஒரு சின்ன மடு கூட கிடையாது, ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கிற பிரச்சனையை நாம் தலைமையில் நாமளே போட்டுக்கொண்டு, இது ஆண்டவராலே முடியாது, இது நான் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு உட்காந்துருக்கும் போது அதுதான் மன அழுத்தம், அதுதான் ஸ்ட்ரெஸ். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசு உயர் அதிகாரியை பார்த்தேன். அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்குது. அந்த ப்ரொமோஷனை அவங்களால அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியல. கிட்டத்தட்ட 4-6 மாதங்களாயும் அந்த சீட்டில் உட்காந்து கூட அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கலை. அப்போ எதிர்ச்சியாக என்னை சந்திக்கும் போது என்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அப்போ நான் ரொம்ப தெளிவாக, ரொம்ப எளிமையாக சொன்ன ஒரு விஷயந்தான். சிஸ்டர், கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்கிறார். நீங்கள் நடந்ததையே நினைக்கிறீங்க, நடக்கிறதுன்னு நினைக்கல, நடக்க போகிறதையும் நினைக்கல. நீங்கள் கடந்த காலத்தையே நினச்சிட்ருக்கீங்க. கடந்த காலம் நிகழ்காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ வராது தெரியுமா அப்படின்னு. அப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஆமாம் இல்லை, ஆனால் அவங்க ஒரு பெரிய அதிகாரி, அவங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை கூட அவங்களால அதை உணர முடியாதனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலே வாழ்கிறாங்க. தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவங்க கடந்த காலத்தில் நடந்த மன அழுத்தமான பிரச்சனையே நினைக்கிறாங்க.
இன்றைக்கி அப்படி தான் நிறைய தேவ பிள்ளைகள். வசனம் தெளிவாய் சொல்லுது, முந்தில் நினைக்க வேண்டாம், பூர்வமானவங்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டார். நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு முன்னாடியே புதிய காரியம் நடந்தாலும் எனக்கு அப்படி நடந்தது, எனக்கு அப்படி பிரச்சனையாச்சு, நான் அவ்வளோ வேதனைப்பட்டேன், என்னை அப்படி காயப்படுத்தினாங்க, அப்படி ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லையே. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க, உங்கள் பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வைங்க, அவர் பார்த்து கொள்வார். நிச்சயமாக இன்னைக்கு உங்களுடைய பாதைகளை, உங்களுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாக இருங்க. நிச்சயமாக உங்கள் வழியெல்லாம் அவரை நினச்சிங்க. நிச்சயமாக அவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி உங்களோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். என்னை நடத்துகிறார், உங்களையும் நடத்துவார். ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உடைய கிருபை உண்டாகட்டும், உடைய இரக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால மன அழுத்தத்தில், வேதனையில், தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதேன்னு வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால அந்த மன அழுத்தங்கள், வேதனைகள் விலகும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த விடுதலை உண்டாகட்டும். இந்த உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரே வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நிச்சயம் நம்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றிலையும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க, இன்றைக்கி அவருடைய வழிகளில் காரியங்களை வாய்க்க பண்ண கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடத்துங்க, உடைய நாமத்தை மேம்படுத்து, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சிசானவாலை மறவாதே. ஆமென். God bless you.